அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்னோஃப்ளேக் சம்மிட் 2025ல நெறையா அனவுன்ஸ்மென்ட்ஸ்லாம் அவங்க பண்ணாங்க. அத பத்தி பார்க்க போறோம். ரொம்ப சாரி. ஆக்சுவலா இந்த வீடியோ நான் ரொம்ப முன்னாடியே போட்டிருக்கணும். இது வந்து ஜூன் மாசம் நடந்தது இந்த சம்மிட்டு. இப்ப கொஞ்சம் பர்சனல் பிரச்சனைகள்னால என்னால இந்த வீடியோவ போட முடியல. நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இந்த ஸ்னோஃப்ளேக் சம்மிட் 2025ல என்னென்ன கீ திங்ஸ்லாம் அனவுன்ஸ் பண்ணாங்களோ, அது எல்லாத்தையும் ஒரு பிளாகா எழுதியிருக்கேன். ஆஸ் யூசுவல் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிளாகுடைய லிங்க் இருக்கும். நீங்க பொறுமையா போய் இத நீங்க படிச்சுக்கலாம். சரி, இப்போ ஜஸ்ட் சிம்பிளா பார்த்துருவோம். என்னென்ன அனவுன்ஸ்மென்ட்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்னோஃப்ளேக் போஸ்ட்கிரேஸ் அப்படிங்கிறத அனவுன்ஸ் பண்ணாங்க. இது வந்து என்னன்னா, இந்த கிரன்ச்சி டேட்டாங்கிற கம்பெனிய ஸ்னோஃப்ளேக் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ் போஸ்ட்கிரேஸ எடுத்து ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ள அவங்க குடுக்குறாங்க. இந்த போஸ்ட்கிரேஸ் வந்து ஜென்ஏஐக்கான வெக்டர் ஸ்டோர் மாரி ஆக்ட் ஆகும். ஆக்சுவலா அதுதான் அந்த விஷயங்கள் எல்லாமே இதில வந்து போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு காஸ்ட் மேனேஜ்மென்ட்டுக்கு புதுசா டேஷ்போர்ட்ஸ்லாம் அனவுன்ஸ் பண்ணாங்க. அப்புறமா அடாப்டிவ் கம்ப்யூட்ன்னு ஒண்ணு அனவுன்ஸ் பண்ணாங்க. இது வந்து இப்போதைக்கு பிரைவேட் ப்ரிவியூல தான் இருக்கு. இது வந்து ஸ்னோஃப்ளேக்கினுடைய ஃபியூச்சர் விஷன். அதாவது வந்து என்னன்னா, ரொம்ப சீப் காஸ்ட்ல எப்படி வந்துட்டு கம்ப்யூட்ட வந்து மக்களுக்கு குடுக்கறது அப்படிங்கிறது, இது இப்படிதான் ஒர்க் ஆகும். இந்த ஷேர்டு கிளஸ்டர்ஸ் மாரி நெடுப்புற வச்சிருப்பாங்க. அந்த கிளஸ்டர் மூலமா யூசருக்கு தேவையான கம்ப்யூட்ட அவங்க குடுக்க போறாங்க. ஆஸ் யூசுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது பிரைவேட் ப்ரிவியூல தான் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து என்னன்னா, இந்த ஸ்ட்ரீமிங்கு அதே மாரி வந்து டேட்டா இன்ஜெக்ஷனுக்கெல்லாம் வந்து சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் வந்து நெறையா வந்து அனவுன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஸ்னோஃப்ளேக் ஹரிசான் கேட்டலாக் இது வந்து ஸ்னோஃப்ளேக்கினுடைய டேட்டா கேட்டலாக். அதுல நெறையா புது அனவுன்ஸ்மென்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா புதுசா ஸ்னோஃப்ளேக் ஓப்பன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா இன்டகிரேஷன் டூல். அதாவது வந்து உங்களுடைய டேட்டா சோர்சஸ் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்தது அப்படின்னா, அந்த டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ள எப்படி சீம்லெஸ்ஸா நீங்க எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டூல் தான் இந்த ஓப்பன் ஃப்ளோ. இது வந்து இந்த அப்பாச்சி நைஃபைங்கிற ஓப்பன் சோர்ஸை யூஸ் பண்ணி இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க பாருங்க. காஃப்கா இருக்கு, மைசீக்வல், மாங்கோடிபி எல்லாமே இருக்கு, ஆரக்கிள், போஸ்ட்கிரேசி எல்லாமே இருக்கு. இங்கெல்லாம் உங்களோட டேட்டா இருந்ததுன்னா அதை நீங்க சீம்லெஸ்ஸா உங்களுடைய ஸ்னோஃப்ளேக் எக்கோசிஸ்டம் உள்ளுக்குள்ள உங்களால இழுத்துக்கிட்டு வர முடியும். இதை பாருங்க, இந்த இடத்துல போடுறாங்க பாருங்க, எக்ஸ்ட்ராக்ட், லோடு, ப்ரீ ப்ராசஸ், ஆக்டிவேட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் ஃப்ளோ பண்ணும். இது ஒரு டேட்டா இன்ஜினியரிங்கான காம்பனன்ட் தான் உங்களுக்கு. இதுல நிறைய கனெக்டர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்க கஸ்டம் கனெக்டர்ஸை நைஃபைங்கிறதுனால நீங்களே கூட உங்களுக்கு தேவையான கஸ்டம் கனெக்டர்ஸை நீங்க வந்து எழுதிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, டிபிடி ப்ராஜெக்ட்ஸை ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ள கொடுக்குறாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். டிபிடிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டேட்டா பில்டு டூல். இது வந்து இந்த இந்த இடிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பார்ட்டை வந்து இந்த டிபிடி பண்ணும். இது வந்து ரொம்ப சீக்வல் ஃப்ரெண்ட்லி, சீக்வல்ல நீங்க எழுதலாம். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டிபிடி ப்ராஜெக்ட்ஸை ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளேயே கொடுக்குறாங்க. நீங்க உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற டிபிடியில் நீங்க எழுதிக்க முடியும். முன்னாடிலாம் எக்ஸ்டர்னலா இருந்தது டிபிடி, இப்போ ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளேயே இந்த டிபிடி வருது. இது கிட்டு கூட இன்டகிரேட் ஆகும். எல்லாத்தையும் வந்து உங்களால இதன் மூலமா நீங்க வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா, ஸ்னோ கன்வெர்ட் ஏஐ. இது வந்து என்னன்னா, இது புதுசு இல்ல. முன்னாடியே ஸ்னோ கன்வெர்ட்ங்கிறத ஸ்னோஃப்ளேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மைக்ரேஷனுக்கான டூல். உங்களோட லெகசி சிஸ்டம்ல டேட்டா இருக்கு அப்படின்னா, அந்த லெகசி டேட்டாவை இப்போ டெரடேட்டா இருக்கு, நெட்டிஸா இருக்கு, அந்த டேட்டாவை நான் வந்து இப்போ என்னோட ஸ்னோஃப்ளேக்கு மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஸ்னோஃப்ளேக்கினுடைய டூல் தான் இந்த ஸ்னோ கன்வெர்ட். இது கூட ஜென்ரேட்டிவ் ஏஐ கேப்பபிலிட்டிஸை இவங்க வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது டெஸ்ட் ஜென்ரேஷன், கோட் ஜென்ரேஷன், அசஸ்மெண்ட், இது எல்லாமே இது பண்ணும். இது வந்து உங்களுடைய லெகசி மைக்ரேஷன் டு ஸ்னோஃப்ளேக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஜென் 2 வேர்ஹவுசஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து ஃபாஸ்டரா இருக்கும். நார்மலா இருக்கக்கூடிய வேர்ஹவுஸை விட இந்த ஜென் 2 வேர்ஹவுசஸ் வந்து ஃபாஸ்டர், 2.1x ஃபாஸ்டர் ஒர்க் லோட்ஸ், 1.1x ஃபாஸ்டர் மேனேஜர் ஸ்பார்க் எல்லாமே வந்து இவங்க சொல்றாங்க. அடுத்தது டேட்டா சயின்ஸ் ஏஜென்ட். இது வந்து என்னன்னா, மிஷின் லேர்னிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இப்போ உங்களோட மாடல் பில்டிங்கு அந்த மாதிரியான விஷயங்கள், உங்களோட ஏஜென்டிக் ஏஐலாம் நீங்க பில்ட் பண்றதுக்கு இது
இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கார்டெக்ஸ் ஏஐ சீக்வல். இது வந்து என்னன்னா, ஏஐ சீக்வல்ங்கிறது ஏற்கனவே இருக்கு. சீக்வல்ல உங்களுடைய ஜென்ஏஐ யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு சீக்வல் உள்ளுக்குள்ள எழுதுற கமாண்ட்ஸ், அதுல இந்த புதுசா இந்த ஏஐ ஃபில்டர், ஏஐ அக்ரிகேஷன், ஏஐ சம்மரைஸ் அக்ரிகேஷன், ஏஐ கிளாசிஃபை, ஏஐ டிரான்ஸ்கிரைப், ஏஐ எம்பெட், ஏஐ சிமிலாரிட்டி இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா செமண்டிக் வியூஸை அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செமண்டிக் வியூஸ்னா என்னன்னா, இது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் மெட்டாடேட்டாவை நீங்கள் வந்து இதில் வந்து மேனேஜ் பண்ண முடியும். சரி, பிஸ்னஸ் மெட்டாடேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய டெக்னிக்கல் மெட்டாடேட்டாக்கு ஒரு பிஸ்னஸ் மெட்டாடேட்டா இருக்கும். அந்த பிஸ்னஸ் மெட்டாடேட்டாவை நீங்கள் வந்து இதில் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை அவங்க சொல்கிறாங்க பாருங்க, இட் வில் ஹெல்ப் டு பிரிட்ஜ் தி கேப் பிட்வீன் ரா டேட்டா அண்ட் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பை அலோவிங் யூ டு டிஃபைன் அண்ட் ஸ்டோர் தி பிஸ்னஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் வித்தின் ஸ்னோஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த செமண்டிக் வியூஸும் இந்த செமண்டிக் சீக்வலும் உங்களுக்கு. அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா, கார்டெக்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கிற கார்டெக்ஸில் இருக்கிற அனலிஸ்ட்டு, சர்ச்சு இது எல்லாத்தையும் இது வந்து யூஸ் பண்ணும். அலாங் வித் வந்து எல்எல்எம்சியும் நீங்கள் வந்து இது கூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கடைசியாக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்னோஃப்ளேக் இன்டெலிஜென்ஸு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரு. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து டிஃப்ரெண்ட் யூஐ ai.snowflake.com. என்னென்னா, உங்களோட டேட்டாவை நீங்கள் ஜஸ்ட் ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் டேட்டா கூட நேச்சுரல் லாங்குவேஜில் பேசிக்கலாம். நீங்கள் எல்லா டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து இன்சைட்ஸ் கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக உங்களோட டேட்டா மேலே நீங்கள் ஆக்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட ஏஜென்டிக் ஏஐ உங்களோட டேட்டா மேலே நீங்கள் பில்ட் பண்ண முடியும். எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பண்ண முடியும். இது இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்னோஃப்ளேக்கினுடைய சம்மிட் வீடியோஸும் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த வீடியோஸ் எல்லாமும் பாருங்கள். உங்களுக்கு மோர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கடைசியாக இன்லைன் கோபைலட் சொன்னாங்க. இது வந்து கண்ட்ரோல் ஐ. ஆக்சுவலாக இது வந்துட்டு கண்ட்ரோல் ஐ மூலமாக நீங்கள் இன்லைனில் உங்களால் உங்களுடைய கோபைலட்டை நீங்கள் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க வந்து ஸ்னோஃப்ளேக் சப்மிட்டில் அனௌன்ஸ் பண்ணது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை போய் நீங்கள் பார்த்து இந்த பிளாகையும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.